எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை போல் ஒருவன். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணுறேன்னா, பெட்ரோல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்பெண்ட் 2 minutes with me to know what's happening in the town. Not only in Chennai, this is happening in so many places. So kindly watch this video, spend 2 minutes. If you really feel that 2 minutes is worthy for you, then kindly share this. Actually, it's very important to share. Second point, why I'm doing this video. நான் இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு சொல்கிறதுக்காகவும், நிறைய பேருக்கு தெரியும் பட் they cannot respond because they don't have time. They have to take care of their family and so many things is happening. அவங்களுக்காகவும் and the youngsters, especially for youngstersக்கே தெரியலன்னா அப்புறம் I don't know what's going on. So this is especially for youngsters as well. படிக்காம இருக்கவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு சில பேர் படிக்காம இருந்தாலும் விவரமா இருப்பாங்க, ஒரு சில பேர் என்ன படிச்சிருந்தாலும் மக்கா இருப்பாங்க. அது நம்மளுக்கே நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் பண்றேன். அண்ட் த நெக்ஸ்ட் திங், பி அவேர். ஏன் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்றத பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். என்ன ஏமாத்துறாங்கன்னா, நீங்க பெட்ரோல் பங்க் போவீங்க, பெட்ரோல் போடுவீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து 9 o'clock ஆஃபீஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய ஷெட்யூல் படி 8:50க்கு நீங்க பெட்ரோல் பங்க்ல இருக்கணும், 9 o'clock ஆஃபீஸ்ல இருக்கணும்னு நீங்க பிளான் போட்டு போவீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பெட்ரோல் போறதை பார்க்க மாட்டீங்க. நேரம் 100 ரூபா 100 ரூபா நைன் போட்டு போயிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி கேரக்டரும் இருக்கீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா அம்மா போட்டு வர சொன்னாங்களே, அப்பா போட்டு வர சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட போவீங்க. அப்போ போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ஹெட்ஃபோன்ல பாடி கேட்டுட்டு இல்லை ஃபோன்ல சாட் பண்ணிட்டு பெட்ரோல் போடுறத பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி கேரக்டரும் இருக்காங்க. இன்னொரு கேரக்டர் என்னன்னா, என்ன பண்ணாலும் நான் உஷாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்ரோல் போடுறத பார்ப்பீங்க. வாட் வில் ஹேப்பன் இஸ், நீங்க வந்து 200 ரூபாய்க்கு போட சொல்லுவீங்க. அவன் என்ன பண்ணுவான், அவன் காதுல 200 ரூபாய்க்கு விழுந்திருக்கும், 50 ரூபாய்க்கு போடுவான். போட்டு ஏன்னா நான் 200 ரூபாய்க்கு போட சொன்னேன், 50 ரூபாய்க்கு தானே போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க உஷாரா கேள்வி கேட்டோன்னே அவன் உஷாரா அதுக்கு மேல பதில் சொல்லுவான். ஓ சாரி சார் சொல்லிட்டு இன்னொரு 150 ரூபாய்க்கு போடுவான். ஆக்சுவலி அந்த 50 ரூபாய்க்கு அவன் போட்டுருக்கவே மாட்டான். ஸோ உங்களுக்கு 150 ரூபா தான் ஃபில் ஆயிருக்கும். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த நெக்ஸ்ட் திங், இன்னொரு வகையா அவங்க ஏமாத்துவாங்க. 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் பெட்ரோல் போடுவான், இன்னொருத்தவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தேவையா இருப்பான். எப்படின்னா, நீங்க 200 ரூபாய்க்கு சொல்றீங்களா, அவன் 200 ரூபாய்க்கு மார்க் பண்ணுவான். ஸோ நீங்க என்ன நினைப்பீங்க, ஓகே 200 ரூபாய்க்கு போட்டுருவோம் போல. கரெக்டா இந்த சைட்ல நீங்க அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது, சார் காசு கொடுங்க, சார் கிரெடிட் கார்டு கொடுங்க, சார் கேஷா கார்டா, சார் இது என்ன பைக் சார், சார் உங்க ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி சும்மா சூப்பரா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஏமாத்துவாங்க. ஸோ திஸ் இஸ் த வே தே யூஸ் டு சீட். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன நடந்தாலும் அந்த பெட்ரோல் 100 ரூபாய்னா 100 ரூபாய் போட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஜஸ்ட் செக் த மீட்டர். So this is one way that you can be aware. நான் நினைக்கிறது. And I can mention the petrol pump name, but நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்பல. பிகாஸ் நான் மென்ஷன் பண்ணனா எவ்வளோ பேருக்கு வேலை போகலாம், அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆகலாம், அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு கீழே எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்கலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனி பெட்ரோல் பங்க்ஸ் நேம். நீங்கள் இந்த மாதிரி ஏமாந்துருந்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யார் ஏமாத்துறாங்கன்னு. ஸோ ஜஸ்ட் கைண்ட்லி பி அவேர். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, கஷ்டப்பட்டு மாசம் ஃபுல்லா காசு சம்பாதிக்கிறோம். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதில் கண்டிப்பா பாதி காசு பெட்ரோலுக்கு தான் போகும். அந்த பெட்ரோலுக்கு போற காசை அதுலயும் நீங்க பாதி ஏமாந்து போறீங்கன்றது உங்களுக்கே தெரியல. தெரிஞ்சோ விடுறீங்க. ஏன் விடுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் விடுறீங்கன்றதுனால சண்டைலாம் போட சொல்ல. வி ஹாவ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். எனக்கும் சொல்யூஷன் தெரியாததுனால தான் போஸ்டிங் திஸ் வீடியோ. பிகாஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ரீச் ஆச்சுன்னா, ஐ மீன் இன்கேஸ் இஃப் இட் இஸ் ரீச்சிங் சோ மெனி பீப்புள், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். யார் மூலமா வச்சோம், அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு நம்ம எதுக்கு தேவையில்லாம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 2 minutes கைண்ட்லி செக் த மீட்டர் அலோன். வேற எங்கேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. யாரை டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் எவ்வளோ கேவலமா திட்ட முடியுமோ திட்டாதீங்க ப்ளீஸ். அதே அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி ஆகிடும். பிகாஸ் அவங்க வந்து அவங்களா பண்றது இல்லை, மேலிடத்துல சொல்லி பண்றாங்க. ஸோ மேலிடத்துல சொன்னா இன்னும் மேலே அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ யாரையும் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் இட்ஸ் ஆர் லைஃப். இட்ஸ் அஸ் ஹூ இஸ் லூசிங் எவ்ரிதிங். ஸோ அந்த விஷயத்துல வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அண்ட் கவர்மெண்ட், ஐ திங்க் ஸோ, கவர்மெண்ட் இஸ் நாட் இன்வால்வ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். கவர்மெண்ட் வந்து வேற வகையான பெட்ரோல்ல தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மென்ட். ஸோ கவர்மெண்ட் இஸ் நாட் இன்வால்வ் இன் திஸ், ஐ கெஸ். ஹோப்ஃபுல்லி தே ஆர் நாட். And that's it. Thank you so much guys for watching the video. Kindly please share. படிச்சவங்களா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, படிக்காத இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. அதனால தான் நான் தமிழ்ல நிறைய வாட்டி பேசியிருக்கேன். இங்கிலீஷ் நடுவில் வந்துருச்சு பீட்டர் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ்.
கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ. இது வந்து நான் என்ன பாப்புலர் ஆகிறதுக்காகவோ இல்லைன்னா வேற எதுக்காகவோ நான் இந்த வீடியோ பண்ணேன். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அஸ், நம்மளுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் ஆகுமோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்கேஸ் இது 2 நிமிஷத்துக்கு மேலே போயிருந்ததுன்னா ஐம் ஜஸ்ட் ஸோ சாரி ஃபார் தட். Do share guys. Thank you so much. Have a great day. Be aware. Thank you.